வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. வெள்ளரிக்காயில் நீர்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால பொதுவாக எல்லோரும் இந்த வெயில் காலத்தில் வெள்ளரிக்காயை அதிகமாக எடுத்துப்போம். இன்றைக்கி அந்த வெள்ளரிக்காயில் பச்சடி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் 3 வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். அதனோட தோலெல்லாம் இந்த மாதிரி சீவி எடுத்துட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் நம்ம எடுத்துருவோம். விதையோடு சேர்த்து போட்டோம்னா அந்த வெள்ளரிக்காய் பச்சடி ரொம்ப தண்ணியாயிரும். அதுபோக சாப்பிடும்போது இந்த விதை வாயில் கடிபட்டு கொஞ்சம் சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா வெள்ளரிக்காயிலையும் உள்ளே இருக்க விதையெல்லாம் நம்ம எடுத்துருவோம். இப்போ இதை நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அல்லது கேரட் துருவியில் பெரிய சைஸில் நம்ம இந்த மாதிரி துருவியும் எடுத்துக்கலாம். நான் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பொடியாக நறுக்கி வச்ச வெள்ளரிக்காய் ரெடியாக இருக்குது. நம்ம இதுக்கு தேவையான தேங்காயும் பச்சை மிளகாயும் அரைச்சி எடுத்துருவோம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். கூடவே காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் எடுத்துப்போம். முதல்ல இதை பல்ஸில் 2 சுற்றி சுற்றிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இதை ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துடக்கூடாது. இந்த மாதிரி கொரன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் பச்சை மிளகாய் பேஸ்ட்டை எடுத்து வச்சுருக்க வெள்ளரிக்காயில் போட்டுக்கலாம். இது கூட பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழையை போட்டுப்போம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துப்போம். தயிர் ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெள்ளரிக்காய் பிஞ்சு வெள்ளரிக்காய்ங்கிறனால நான் இந்த மாதிரி சமைக்காமல் அப்படியே டைரெக்டாக பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய வெள்ளரிக்காய் கிடச்சதுன்னா அதை தண்ணியில் கொஞ்சம் வேக வச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம பச்சடி ரெடி பண்ணோம்னா அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், வெள்ளரிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியேவும் எடுத்துக்கலாம். இதுக்கு கூடுதல் சுவை கொடுக்கணும் அப்படின்னா இதில் கொஞ்சம் நம்ம கடுகு தாளித்து கொட்டிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துப்போம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுப்போம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 2 மிளகாய் வத்தலை இந்த மாதிரி பொடியாக கிள்ளி போட்டுக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுப்போம். தாளித்ததை இப்போ நம்ம வெள்ளரிக்காய் பச்சடியில் போட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம வெயில் காலத்துக்கு ஏற்ற சூப்பரான வெள்ளரிக்காய் பச்சடி இப்போ ரெடியாக இருக்குது. வெள்ளரிக்காயை நம்ம டைரெக்டாக கொடுக்காம இந்த மாதிரி வெரைட்டியாக ரெடி பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்க கூட இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த வெள்ளரிக்காய் பச்சடி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.